ஓம் நம சிவாய. நித்திய கருமங்கள் கூறல். சூதர் சொல்லலானார். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விஷ்ணுவையும் குருவையும் அன்புடன் துதித்து தேக சுத்தி செய்து கால் கைகள் கழுவி சூரிய உதயத்திற்கு முன் தந்த தாவனம் செய்து முகத்தை இரு கைகளாலும் நீர்கொண்டு 16 முறைகள் கழுவி நதி முதலியவற்றில் தேசகால விரோதமின்றி ஸ்நானம் செய்ய வேண்டியது. எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டியவர்கள் முறையே ஆதிவாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ரோகத்தையும் சோமவாரம் திங்கள் தேஜஸையும், அங்காரகவாரம் மரணத்தையும், புதவாரம் லக்ஷ்மி கடாட்சத்தையும், குருவாரம் தரித்திர தன்மையையும், சுக்கிரவாரம் அசுகத்தையும், சனிவாரம் சுகத்தையும் உண்டாக்குமாதலால் நிசித்த வாரங்களில் அதாவது விளக்கு கிழமைகளில் எண்ணெய் ஸ்நானம் செய்யக்கூடாது. அப்படி நிசித்த வாரங்களில் ஸ்நானம் செய்ய நேரிட்டால் ஆதிவாரத்தில் பூவும், மங்களவாரத்தில் மண்ணும், குருவாரத்தில் அருகும் புல்லும், சுக்கிரவாரத்தில் ஜலத்துளியும் எண்ணெயில் சேர்த்து அபியங்கனம் செய்து கொள்ள வேண்டும். நித்யாபிங்கனம் செய்யும் நியதியை உடையவன் பரிமள வஸ்துக்கள் சேர்ந்த எண்ணெய் இட்டு கொள்ளலாம். சிரார்த்தம், கிரகணம், உபவாசம், பிரதமை ஆகிய தினங்களில் எண்ணெய் இட்டு கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட தினங்களிலும் முழுக நேரிட்டால் கிரகணம் நீங்கிய தினங்களில் கடுகெண்ணெயை உபயோகிக்கலாம். தேச காரியங்களை அறிந்து சாஸ்திரப்படி ஸ்நானம் செய்கையில் வடக்கு திசையாவது கிழக்கு திசையாவது நோக்கி ஸ்நானம் செய்ய வேண்டும். முதல் நாளில் உடுத்திய உடையும் ராத்திரி உடுத்தியதையும் பிறர் உடுத்திய ஆடைகளையும் கட்டிக்கொண்டு நீராடக்கூடாது. நல்ல உடைகளை உடுத்தி கை கால் கழுவி ஆசமனம் செய்து நீராடும் தண்ணீரை கங்காதி தீர்த்தங்களாக பாவனை செய்து துதித்து சங்கல்பம் கூறி உடலை நனைத்து மிருத்திகா ஸ்நானம் செய்து ஆசமனம் செய்து கங்கையை துதித்து ஸ்நானம் செய்து உடலை துடைத்து மடிவஸ்திரம் கட்டிக்கொண்டு ஆசமனம் செய்து கோமய முதலியவற்றால் சுத்தி செய்த நல்ல விடத்தில் நல்ல மரத்தால் செய்த ஆசனத்தில் கம்பளம் முதலிய சித்திர ஆசனமிட்டு அதன் மேல் பட்டாடை பரப்பி அதில் உட்கார வேண்டும். ஓம் நம சிவாய.